ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தக்காளி தொக்கு செய்யலான்னு ரெடி பண்ணியிருக்கோம். தக்காளி தொக்கோட பாசிப்பருப்பு தோசை. நான் ஏற்கனவே அரிசி மாவு தோசை வச்சுருக்கேன். அதோடு இந்த பாசிப்பருப்பை வந்து முதல் நாளில் ஒரு மதியம் ஒரு 2 மணி போல் தான் ஊற வச்சேன். ஒரு 6, 7, 8 மணிக்கெல்லாம் அது ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. 9 மணிக்கெலாம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 9:30 போல் அரைச்சிட்டு அரிசி மாவு உளுந்து மாவு இருக்குல்ல, அதோடு மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி தொக்கையும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு இந்த மாதிரி தக்காளியை பச்சையாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதோடு கொஞ்சம் வெந்தயம், அதோட கொஞ்சம் மிளகு போட்டுக்கிட்டேன். என்ன தப்பு செஞ்சுருக்கேன்னா, இதில் வெந்தயம் அதிகமாக போட்டேன், ரொம்ப கசக்குது. இந்த தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க. ஸோ எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு, வரமிளகா இருக்குது, அந்த வரமிளகாவையும் போட்டேன். போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி தொக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த தக்காளி இருக்குல்ல, தக்காளியை போட்டு அந்த பொடியையும் போட்டு, அரைச்சி வச்ச பொடி அதை போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிட்டே தான் தப்பாக போச்சு. கடைசியில் பார்த்தா ரொம்ப கசந்து போயிடுச்சு. தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டேன். ஒரு 4-5 நிமிஷம் மூடி வச்சு அந்த எண்ணெய் திரண்டு வர நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதோட காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கிண்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டேன். அதை இன்னொரு அதே மாதிரி இந்த மிக்சியில் வந்து அந்த பாசிப்பருப்பு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த பாசிப்பருப்பு அரைக்கிறதுக்காக அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த திறந்து பார்த்தா நல்லா திக்காக இருந்துச்சு. அந்த பாசிப்பருப்போட அரிசி மாவு வச்சுருந்தேன்ல, அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு, ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. இதோட சரி நைட் டைமு பருப்பு சேர்க்குறேன், ஏதாவது ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அஜ்வீன் சேர்த்துக்கிட்டேன். அப்பப்போ இதை திறந்து பார்த்துட்டேன். நல்லா கிண்டி விட்டால் நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேனில் தோசைக்கல்லில் தோசை ஊற்றி எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா, நான் வெந்தயம் அதிகம் சேர்த்தனால தக்காளி தொக்கு கசந்து போயிடுச்சு. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதிக வெந்தயம் போட்டிங்கன்னா கசந்துரும். ஸோ நல்லபடியாக தோசை வந்துருச்சு. இந்த தோசையோட ஒரு தக்காளி தொக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி தொக்கு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். நான் அதிகமாக அந்த இது சேர்த்தனால கசந்துச்சு.